ஹாய், இன்றைக்கி வெஜிடபிள் வச்சு எக்கு கிரேவி டேஸ்ட்டில் ஒரு கிரேவி தான் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். அதுக்காக நாங்கள் ஒரு கடாயில் கொஞ்சமாக பூண்டு, இஞ்சி, முந்திரி, சின்ன உள்ளி, தக்காளி, வத்தல் மிளகாய், கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படி மூடி வேக விட்டுருக்கேன். வெந்ததும் எடுத்து ஆற விட்டுருங்க. ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக காலிஃப்ளவர், வேக வச்ச காலிஃப்ளவர் மிக்ஸி ஜாருக்கு மேலே போட்டு குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக வேக வச்ச உருளைக்கிழங்கு, கேரட், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மிளகு, கரம் மசாலா, உப்பு, கொஞ்சமாக லெமன் சாறு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டு நல்லாவே கலந்து உருண்டை பிடிச்சி எடுத்துருங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை எக்கு ஷேப்பில் உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ கடாயில் ஆயில் விட்டு ஆயில் சூடானது எல்லா உருண்டைகளையும் போட்டு திருப்பி போட்டு நல்ல ப்ரௌன் கலர் ஆனதும் எல்லாமே எடுத்துருக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு பட்டை, கிராம்பு ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சமாக ஆனியன், உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாம் போட்டு நல்லாவே கலந்து விட்டுருங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை போட்டு நல்லா கொஞ்சமாக அது கூட தண்ணியும் விட்டுட்டு நல்லாவே கலந்து விட்டுருங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்டு குக் ஆகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு திருப்பி ஒரு 5 மினிட்டு குக் பண்ணுங்கள். குக் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி கேஸை சிம்மிலே வச்சுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா உருண்டைகளையும் போட்டுருங்க. போட்டு கலந்து விட்டுட்டு அப்படியே செட் ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்டு திருப்பியும் குக் பண்ணுங்கள். குக் பண்ணிவிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெப்பர், கரம் மசாலா, கொஞ்சம் மல்லி இலை எல்லாம் தூவி அப்படியே எடுத்தாச்சுன்னா டேஸ்டியான வெஜ் எக் கிரேவி ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.